Hi students, welcome to BIMI Max. இன்னைக்கு 10th standard Maxல 8th chapter Statistics and Probability ல 9th sum பார்க்கலாம். A bag contains 5 red balls, 5 white balls, 7 green balls, 8 black balls. இவ்வளோ இருக்குது. அப்போ 1 ball is drawn at random from the bag. ஒரு ball randomமாக select பண்ணுறாங்க. இப்போ find the probability that the ball drawn is ஒன்று first subdivision வந்து white-ஆக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷன் பிளாக் ஆர் ரெட் ரெண்டில் ஏதாவது ஒன்றா இருக்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் வந்து நாட் ஒயிட் ஒயிட்டே இருக்கக்கூடாது. ஃபோர்த் ஒன்று நெய்தர் ஒயிட் நாட் பிளாக் ஒன்றா ஒயிட்டு இல்லைன்னா பிளாக் அப்படி இருக்கலாம். அதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்கிறாங்க. இப்போது sample space வந்து 5 red balls, 6 white balls, 7 green balls, 8 black balls. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 5, 6, 7, 8 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 26. அடுத்தது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து ஏன்னு வச்சுக்கலாம். அந்த ஈவெண்ட் வந்து கெட்டிங் ஒயிட் பாலுக்கு வந்து ஏன்னு வச்சுட்டோம்னா லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஒயிட் பால். இப்போ என் ஆஃப் ஏ ஒயிட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 6 கொடுத்துருக்குறாங்க. இப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 6. அப்போ P of A equal to N of A by N of S. N of A வந்து 6, 6 by 26 வந்து 3. இது கேன்சல் பண்ணோம்னா 2 டேபிளில் 3 2s are 6, 1 2 is 2, 3 2s are 6. இப்போ 3 by 13. அடுத்து செகண்ட் ஈவெண்ட்டு Bன்னு வச்சுக்கலாம். இப்போ let B be the event of getting black ball. black ball எத்தனை கொடுத்துருக்குறாங்க 8 black balls. அப்போ N of B வந்து 8. P of B equal to N of B by N of S. N of B வந்து 8, 8 by 26. அடுத்தது இதுவே வந்து இப்படியும் போடலாம். இப்போ பி வந்து கெட்டிங் பிளாக் பால்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ பிளாக் பால்ஸ் விட்டுட்டு மீதி என்ன இருக்குது கெட்டிங் பிளாக் பால்ஸுக்கு பதிலாக மீதி 5 ரெட் பால்ஸும் 8 பிளாக் பால்ஸும் 5 ரெட் பால்ஸும் இருக்குது. அப்போ 8 + 5 வந்து 13. இப்போ பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். அப்போ 13 by என் ஆஃப் எஸ் வந்து 26. இதையே கேன்சல் பண்ணோம்னா 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ் 13 கேன்சல் பண்ணால் 113 is 13 இது 2 டைம்ஸ் இப்படியும் போடலாம். ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் இது பிளாக் பால்ஸ். நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் ஆஃப் சிபி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ரெட் பால். இது ஒரு மெத்தடில் போடலாம். பிளாக் பால்ஸும் ரெட் பால்ஸும் இந்த ரெட் பால்ஸும் பிளாக் பால்ஸும் போக மிச்சம் இது ரெண்டையும் சேர்த்து இப்படி போடலாம். இப்போ இதில் வந்து நம்ம இப்படி இந்த மெத்தடில் போட்டோம்னா பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். இது வந்து என் ஆஃப் பி வந்து 8 by 26 ஏன்னா 8 பிளாக் பால்ஸ். அடுத்தது சி வந்து ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ரெட் பால்ஸ் எவ்வளோ வந்து 5 கொடுத்துருக்குறாங்க. அப்போ 5 by 26. இப்போ என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் வந்து 5 by 26. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் பிளாக் ஆர் ரெட் பால்ஸ் வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போ 8 + 26 + 5 by 26 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா காமன் டினாமினேட்டர். அப்போ 8 + 5 வந்து 13, 30 by 26 ஈக்குவல் டு 113 is 13. இது 2 by 213 is 26 2. அதையே தான் இங்கே நம்ம இப்படி ஈஸியாக போட்டுருவோம். பிளாக் பால்ஸு ரெட் பால்ஸ் இந்த பிளாக் பால்ஸு இந்த ரெட் பால்ஸ் இதை விட்டுட்டு 6 ஒயிட் பால்ஸையும் இந்த இல்லை 8 பிளாக் பால்ஸும் இந்த 5 ரெட் பால்ஸையும் ஆட் பண்ணுறோம். இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்குறாங்க. அப்போ 8 + 5 வந்து 13. இப்போ 13 by 26 அது வந்து 1 by 2 இப்படியும் போடலாம். நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஒயிட் பால் கேட்டிருக்கிறாங்க. ஒயிட் பால்னால் பி ஆஃப் ஏ பார். இப்போ பி ஆஃப் ஏ பாருங்கிறது நாட் கெட்டிங் ஏ ஒயிட் பார். அது வந்து ஒயிட் பாலாகவே இருக்கக்கூடாது அப்படின்னா அது வந்து ஏ பார். அப்போ பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ. 1 மைனஸ் பி ஆஃப் ஏ வந்து 3 by 13 ஈக்குவல் டு 13. இது வந்து மல்டிப்ளை பண்ணால் 13 1 is 13 minus 3 by 13 ஈக்குவல் டு 10 by 13. இதுதான் வந்து நாட் கெட்டிங் ஏ ஒயிட் பார். இதையும் இப்படியும் போடலாம். பாருங்கள் பி ஆஃப் ஏ பார் தான் நம்மளுக்கு வேணும். இப்போ சின்னு வச்சுக்கிட்டோம்னா இதையே அந்த ஒயிட் பாலை விட்டுட்டு மீதியெல்லாம் 5 ரெட் பால்ஸ், 7 க்ரீன் பால்ஸ், 8 பிளாக் பால்ஸ். இப்போ இது மூணையும் ஆட் பண்ணோம்னா 5 + 7 + 8 அது வந்து 20. அப்போ என் ஆஃப் சி பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 20 by
26. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 10 2s are 20. இது வந்து 13 2s are 26. இப்போ 10/13 தான் ஆன்சர். ரெண்டும் சேம் ஆன்சர் தான் வரும். நீங்கள் இப்படி சிம்பிளாக இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஒரு ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட்டு 4th சப்டிவிஷன், ப்ராபபிலிட்டி ஆஃப் நெய்தர் ஒயிட் நார் பிளாக். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட்டு இல்லைன்னா பிளாக் ஏதாவது இருக்கணும்னா அதில் 1 எடுக்கிறாங்க. அப்போ 1 மைனஸ் அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் ஆர் பிளாக்கு. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் ஆர் பிளாக்னா ஒயிட்டு ப்ளஸ் பிளாக்குன்னு அர்த்தம். அப்போ 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் பால் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பிளாக் பால். அப்போது 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் பால் வந்து 6 பால்ஸ், அதனால் 6/26 ப்ளஸ் பிளாக் பால் வந்து 8/26. இப்போ காமன் டினாமினேட்டர், அப்போ இதை எடுத்துக்கிறோம். இது 6 + 8 மேலே நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். காமன் டினாமினேட்டர் இருந்ததுன்னா இப்போ 6 + 8 வந்து 6 + 8/26 ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 + 8 வந்து 14/26. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 26 × 1 26 மைனஸ் 14 டிவைடட் பை 26 ஈக்குவல் டு 26ல் 14 போச்சுன்னா 12/26. இதை கேன்சல் பண்ணால் 2 டேபிளில் 6 2s are 12, 13 2s are 26, 1 2 is 2, 3 2s are 6. இதைவே இப்படியும் போடலாம். பாருங்கள், ஒயிட் ஆர் பிளாக்னா பாருங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் நெய்தர் ஒயிட் நார் பிளாக். அப்போது 5 ரெட் பால்ஸ் 7 க்ரீன் பால்ஸ் இருக்குது. அப்போ 5 + 7 வந்து 12. அப்போ 12/26. இதை கேன்சல் பண்ணால் 6, இது 13. இவ்வளோ தான். இதுதான் வந்து இந்த ஒயிட் பாலையும் பிளாக் பாலையும் விட்டுட்டு மீதி இருக்கிறத ஆட் பண்ணி போட்டோம்னாலும் அதே சேம் ஆன்சர் தான் வரும். பாருங்கள், இந்த 6/13. 5 ரெட் பால்ஸ் 7 க்ரீன் பால்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் 5 + 7 13, 13/26. 5 + 7 வந்து 12, 12/26. இதை கேன்சல் பண்ணால் 6 2s are 12, இங்கே 13 2s are 26. இப்போ 6/13 அதுதான் ஆன்சர். பாருங்கள், இந்த சம்மம் இதுவும் ஈஸியான சம் தான். ப்ராபபிலிட்டியில் எல்லாமே சம்ஸ் பூராமே ஈஸி தான். நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள், அப்போ தான் எக்ஸாமில் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.